சார் வணக்கம் சார். வணக்கம் பிரவீன். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரவீன். சார் 2026 தேர்தல் தான் போயிட்டு இருக்குது. எல்லா கட்சியும் வந்து பரப்புரை நல்லா தான் சார் பண்ணிட்டு இருக்காங்க. பர்மிஷன் கொடுத்து இது பண்ணுறாங்க. பட் தாவைக்காக மட்டும் எங்கே சார் பிரச்சனை வருது? பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க, பர்மிஷன் தர மாட்டாங்க. பட் கொடுத்த பர்மிஷன் வந்து இப்படி சொதப்பிட்டு இது பண்ணுற லேட்டாக வந்து சொதப்பிடுறாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த தாவைக்கான்ற விஜயை சொல்கிறீங்களா? விஜய் சொல்கிறேன். விஜய் அதுவும் குறிப்பாக ஆமாம் சார், காரைக்குடியில் இப்போ நடந்தது. காரைக்குடி அது இன்னும் ஏன்னா 12:30லேருந்து 2:30 மணி வரைக்கும் 2:45 மணி வரைக்கும் பர்மிஷன் அப்படின்ற ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க அவங்க. இவர் விஜய் வந்து 10 மணிக்கெலாம் மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு, வெளியே வந்து அதன் பிறகு மதுரையிலேருந்து காரைக்குடி அதிகபட்சமாக 2 மணி நேரம். ஆனால் வண்டி போகுது வழிநெடுக்க பார்த்தீங்கன்னா இந்த முறை யாரும் அந்த வாகனத்தை பின்தொடர்றது, பின்னாடி வர்றது, அப்புறம் ரீல்ஸ் எடுக்கிறதுலாம். ஆனால் வழிநெடுக்க இருக்கிற ஊர்கள், சின்ன சின்ன ஊர்களுக்குல அங்கே இருக்கிற மக்கள் கொடுத்த வரவேற்பு அது அப்படியே தாமதமாவது. சில இடங்கள்ல வந்து அந்த இளைஞர்கள்லாம் முன்னாடி வந்து நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, அப்புறம் இந்த பூக்கத்து கொடுக்கறது, சால்வை தூக்கி போடுறது, இதெல்லாம் நடக்குது. இது என்ன ஆயிடுது? இந்த பிரச்சனையை ஒரு கட்டத்தில் நகரத்துக்குள்ள நுழைய டவுனுக்குள்ள நுழைய சிட்டிக்குள்ள நுழைய உங்களுக்கு கூட்டம் அதிகமாகுது. காரணம் வந்து நெருக்கடி. அப்போ அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு நீங்கள் போய் பேச முடியலன்னு அவங்க அந்த நேரம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்ட்டாங்க. அது ஓகே, ஒத்துக்க வேண்டியது தான். அது வந்தாச்சு. ஆனால் அங்கே வெயிட் பண்ணவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மன வருத்தமான ஒரு விஷயம். நம்ம ஊருக்கு வராருப்பா, பேசுகிறாருப்பா, என்ன பேச போகிறாரு இன்னைக்கு, அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. இந்த திட்டமிடல கொஞ்சம் முன்கூட்டியே வரலாமே அப்படின்னு எல்லாருடையது தான். பொதுவாகவே எப்போ வந்தாலும் பேசித்தான் ஆகணும். இந்த 10 மணித்த ஒரு 8 மணிக்கு கிளம்புவோமே இங்கேருந்து சென்னையிலேருந்து. இந்த பிளானிங் ஏன் சார் முன்னாடி பண்ண மாட்டாங்க அவங்க? ஏன்னா இது புதுசா இல்லை, இது முன்னாடி வந்து ஒரு நிறைய வாட்டி நடந்திருக்குது. இந்த இப்போ வரைக்கும் பிளானிங் இல்லாமல் இருக்காங்களே. அதான் இல்லை, இது கண்டிப்பாக ஒரு பிளானிங் பண்ணணும் வந்து நீங்கள். ஏன்னா இன்னும் தேர்தலுக்கு ரொம்ப நாள்லாம் கிடையாது, 10 நாள் தான். 10 நாள் தான் பரப்புரை பண்ண முடியும். வந்து இதுக்குள்ள எவ்வளவு தூரம் நம்மளால வந்து கவரேஜ் பண்ண முடியுமா? ஏன்னா விஜயன்ற அந்த ஒற்றை மனிதரை வச்சுதான் அவ்வளவு பெரிய கூட்டம் வருது. இப்படி வரும்பொழுது நீங்க சொல்ற மாதிரி வந்து ஒரு கரெக்டான ஒரு பிளான் பண்ணி, இப்ப வரதான் செய்யும் கூட்டம், ஆனா முன்ன விட எவ்வளவு பரவாயில்ல, தாராளமா சொல்லலாம். வந்து முன்ன போக விடாம இது பண்ண ஒன்றில். இதுல இருந்து அவருடைய நீலாங்கரை வீட்டுல இருந்து வேலூருக்கு போறதுக்குள்ள படாதபாடுபட்டாப்புல வந்து அதெல்லாம் தாட்டி நீங்க சொல்ற மாதிரி ஒரு ப்ரீ பிளான் ஒன்று பண்ணணும், பண்ணித்தான் ஆகணும். பண்ணால் இருக்கிற அந்த 10 நாள்ல மிகச்சரியாக அந்த பிரச்சார பயணத்தை செய்ய முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சரி, இவ்வளவு நாள் எடுக்காத ரிஸ்க் வந்து இன்னைக்கு எடுத்திருக்காரு சார். சைக்கிள்ல வந்து நடுவில் வந்திருக்காரு. ஸோ அது எப்படி சார் பாருங்க, அதனால லேட்டாக சொன்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரிஸ்க்லாம் எடுக்கணும், டேரக்டாக பேசி மட்டும் போயிருக்கலாமே சொல்லிட்டு இந்த சைக்கிள்ல வரது போறது அந்த மாதிரி பண்ணாம சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, 2 விதமா எடுத்துக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒன்று வந்து ஒரு மனநிலை என்னன்னா, என்னை வந்து வேன்ல இருந்து கையை காட்டக்கூடாது, தலையை நீட்டக்கூடாது, அப்புறம் வந்து காலை இது பண்ணக்கூடாது, ஏகப்பட்ட கண்டிஷன்லாம் போட்டுருந்தீங்க. இப்போ வந்து தேர்தல் ஆணையம் விட்டாங்க, அவங்க வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க, எனக்கு ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க, பாருங்க நான் சைக்கிள் ஓட்டுறேன், நான் வந்து மக்களோட இருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அதுவும் ஒரு காரணம் தான். வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம பேச போகிறோம்னா நம்ம அதுக்குள்ளே தான் கவனம். ஏன்னா அங்கே அவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க, மீடியாக்களும் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த செய்தி என்ன சொல்ல போகிறார்? 2வது கட்டம் முக்கியமாக வந்து அது வந்து சீமானும் அந்த தொகுதியில் நின்றுக்கிட்டு இருக்காரு. சீமான் எதிர்ப்பு அரசியல் பேச போகிறாரா? இப்போ திடீர்னு ஒரு பக்கம் என்ன மடமாற்றி விடுறாங்கன்னா, இவர் வந்து காலதாமதம் வந்ததுக்கு காரணமே வந்து சீமானை பத்தி எதிர்த்து பேசக்கூடாதுக்காக இவரே வேணும்னே லேட் பண்ணிட்டாரு அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. இதை நீங்க சொல்ற மாதிரி இந்த பிளான்ல இருந்து எதுக்கு இறங்கி சைக்கிள்லாம் ஓட்டணுன்ற நான் வந்து கரெக்டா வந்தமா பேசணுமா போயிட்டே இருக்கலாம். வந்து நீங்க நின்னாலே அவ்வளவு உற்சாகம் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது இப்ப பேசாம போனது எவ்வளவு பெரிய இதுவாக மாறிடுச்சு பாருங்க. வந்து பேசியிருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு பிளான் தான், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சைக்கிள்ல இருந்து இறங்கி அது கீழே இருந்து இறங்கி சைக்கிளும் ஓட்டிருக்க கூடாது. ஓகே சார், இன்னொரு 10 நாள் தான் சார் இருக்கு எலெக்ஷனுக்கு. வந்து ஒரு 4 இடத்துல பரப்புரை பண்ணிருப்பாங்க ஒழுங்கா. வந்து இன்னும் 10 நாள்ல எவ்வளவு தூரம் பண்ண முடியும்? அடுத்த நடவடிக்கை எப்படி சார் இருக்கும் அவங்களுக்கு? வந்து இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா கடலூர், வடலூர், சேத்தியாத்தோப்பு, மீன் சுருட்டி, திட்டுக்குடி முந்த நாள் பண்ண வேண்டிய இது வந்து அங்கே நாளைக்கு பண்ண. அதுக்கப்புறம் வந்து குமரி மாவட்டத்துக்கு போகிறார். குமரி எந்த பகுதியில் வந்து கன்னியாகுமரி பக்கம் அந்த பெல்ட்டில் திரும்பவும் அவர் வந்து இங்கே செங்கல்பட்டு மாதிரி ஏரியாவுக்கு வராருன்றாங்க. இன்னும் என்னன்றாங்க, வட மாவட்டங்களில் எங்கள் பக்கம் வரலான்றாங்க. இன்னும் கொங்கு பெல்ட்டுக்கு வந்து சரியாக போகலை அப்படின்னு. இந்த 10 நாளைக்குள்ளே எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ பிரச்சாரத்தை பண்ணி தாங்கண்ணா, வேற வழியே கிடையாது. வந்து ஏன்னா அவ்வளோ வந்தாச்சு தேர்தல். அதனால எவ்வளோ கூடுமான வரைக்கும் அனுமதி கேட்டு நீங்கள் பாருங்க, கடலூரில் வந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் நாளைக்கு கேட்டிருக்காரு. ஆனால் இவர் முன்னாடியே கேட்டாருக்காக அவருக்கு அந்த பிரச்சார பயணத்துக்கு அனுமதி கொடுக்கல. அப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த வாய்ப்பை மிக சரியாக விஜய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், நேற்று தான் சார் பாண்டிச்சேரி எலெக்ஷன் முடிஞ்சது. இது வரைக்கும் ஓட்டு பர்சன்டேஜ் வந்து அந்தளவுக்கு வந்ததே இல்லை. இந்த வாட்டி ஓட்டு பர்சன்ட் அதில் வந்திருக்கு. அது காரணம் விஜய்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விஜய் வந்ததால ஓட்டு போறான்னு சொல்லிட்டு அது உண்மையா இருக்குமா சார்? அந்த மாதிரி இல்லை, சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் முந்தைய தேர்தல்களுடைய இதெல்லாம் கூட லிஸ்ட் போட்டிருந்தாங்க. 85, 86, 83 இருந்தது. இப்போ 91 விழுக்காடு அப்படின் பொழுது ஒரு பெரிய
ஒரு மக்கள் வந்து ஓட்டு போடணுமான்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்காங்க. குறிப்பாக விஜய் வந்தது தான். நீங்கள் புதுச்சேரிக்குள்ளே போனப்போ விஜய்க்கு இப்போ இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனப்போ கொடுத்த அந்த வரவேற்பு, அவ்வளோ கூட்டம், அதை தாண்டி யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய ஓட்டு போடணும் அப்படின்னு முன் வந்திருக்காங்க. பெண்களுடைய ஓட்டு, இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவன் மொபைல் பார்த்துக்கிட்டு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு சினிமா பார்த்துட்டு இருக்கிறதுனால அதை வந்து ஓட்டு வேற போடணுமா அப்படின்ற ஒரு மனநிலையெல்லாம் இருந்தது. ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொரு குடிமகனும் கண்டிப்பாக ஜனநாயக கடமையை ஆற்றியதான் ஆக வேண்டும், வேற வழியே கிடையாது. அப்படின் போது இந்த வாக்குப்பதிவு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்குது. வந்து நாமளும் போய் ஓட்டு போட்டுருப்பா அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்குது. இது விஜயோட வந்து மாற்றத்துக்கான காரணம் கூட சொல்லலாம். சார், நேற்றுலேருந்து ஒரு படம் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது. அந்த படம் இப்போ ஜனவரி மாதத்துலேருந்து ட்ரெண்ட் ஆக வேண்டியது, பட் இப்போ வரைக்கும் இதாகிட்டு இருக்கு. அந்த ஜனநாயகம் ரிலீஸ் வந்து ட்விட்டரில் வந்துருச்சு, அன்அஃபிஷியலாக வந்துட்டு சொல்கிறாங்க. இது எப்படி சார் விஜய் சார் கடைசி படம், அது கடைசி படம் வந்து இந்த மாதிரி வந்தது வந்து எப்படி சேர்த்து முடியும் மக்களால்? இல்லை, மிகப்பெரிய தவறு வந்து என்னன்னா, ஒரு படத்தை ஜனவரி 9ஆம் தேதி விட்டுருந்தா அது ஒரு பொங்கல் கொண்டாட்டமாக படமாக போயிருக்கும். வந்து அதுக்குள்ளே என்ன அரசியல் இருக்குது, அதுக்குள்ளே என்ன அரசியல் இருக்குது, அதுக்கு வெளியே என்ன அரசியல் இருக்குது, ஒருவேளை விஜயோட அரசியல் அதில் பேசப்பட்டுள்ளதா, அல்லது விஜயோடைய அரசியல் பேசப்பட்டதுனால விஜய்க்கு அது ஒரு பெரிய அந்த படம் வந்து ஒரு பிரச்சார படமாக ஒரு பூஸ்டாக அமைஞ்சிருமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. அதை வந்து அப்புறமா தணிக்கை குழுவிலேருந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போனாங்க. அப்புறம் கோர்ட்டுக்கு போச்சு, கோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்லேருந்து மறுபடியும் வந்து தனி நீதிபதி, அப்புறம் ஒரு வழியாக ரிவைசிங் கமிட்டி அவங்க பார்த்து முடிச்சுட்டு தேர்தல் ஆணையர் வந்து பர்மிஷன் கொடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. வந்து இப்போ தேர்தல் முடியிட்டாங்க, அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணலாம் போது ஆளுக்கு ஒரு டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. வந்து வெறும் இன்னும் ப்ரொடக்ஷன் நிறுவனம் சொல்ல வந்து மே 7ஆம் தேதி நாங்கள் இப்போ மே 26 பக்ரீத்தை முன்னிட்டு வரப்போது நாங்கள் திடீர்னு பார்த்தா அந்த படத்தினுடைய சில கிளிப்பிங்ஸ்க்கு வந்து நேற்று இரவு வெளியானது இணையத்தில். இது மாதிரி வந்து இதுவாகுது. இது அடிக்கடி பெரிய படங்களுக்கு நடக்கிற ஒரு விஷயம்தான். வந்து சில ஃபோட்டோஸ் வந்து வெளியே வந்துடும், சில கிளிப்பிங்ஸ் வந்து வெளியே வந்துடும். இது வந்து அந்த ப்ரொடக்ஷன் நிறுவனமே பண்ணுறாங்களா, வெளியே இருந்து யாராவது பண்ணுறாங்களா, அதை எடிட்டிங் டேபிள்லேருந்து இது வந்து லீக் பண்ணுறாங்களா மாதிரி. ஆனால் கொஞ்ச நேரத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா முழு படத்தையே வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்படின்னா அது மிக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது எவ்வளோ பெரிய உழைப்பு. குறிப்பாக ஒரு நடிகர், ஒரு உச்ச நடிகர், அவருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய சம்பளம் வந்து 200 கோடி ரூபாய், அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறாரு. கடைசி படம் சொல்கிறதுக்கு ஒரு பெரிய துணிச்சல் வேணும். அதை தாண்டி அந்த படத்தோடைய பட்ஜெட் கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய். அந்த படம் வந்து டேபிள் ப்ராஃபிட், அதாவது டேபிள் ப்ராஃபிட் வந்து இப்பவே அந்த படத்துக்கான வியாபாரம் வந்து 452 கோடி ரூபாய் வந்து வியாபாரம் பண்ணியிருக்குது. தமிழ்நாடு தியேட்டரிக்கில் கிட்டத்தட்ட 110 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ஹையஸ்ட் இது வாங்கியிருக்காங்க. ஓவர்சீஸில் வந்து 78 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. மற்றபடி நீங்கள் கேரளா, கர்நாடகா, அப்புறம் ஆடியோ, சேட்டலைட்டு, ஓடிடி எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டை தாண்டி பெருசாக இருக்குது. அப்படியாப்பட்ட ஒரு படத்தை பல பேருடைய உழைப்பு வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். பல பேருடைய உழைப்பு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், தியேட்டருக்காரங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து ஏன்னா கடந்த ஜனவரியிலேருந்து இந்த ஏப்ரல் வந்தாச்சு. இந்த பெரிய படமும் பெருசாக இல்லை, ஒன்றுமே கிடையாது, பெரிய படங்களே கிடையாது. வந்து ஒரு 5 படம் தான், 66 படம் ரிலீஸ் ஆயிருக்குது. 5 படம் மட்டும்தான் லாபம் கொடுத்துருக்கு. அப்போ எப்படி தியேட்டர் வச்சு நடத்த முடியும் அவங்களுக்கு? விஜய் மாதிரியான படங்கள், அஜித், ரஜினி மாதிரியான படங்கள் வந்தால்தான், அவங்களுக்கு நடித்த படங்கள் வந்தால் தான் அவங்களுக்கு வந்து திருவிழா. அதனால் ஜனநாயகம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அது வந்து இணையத்தில் ஒரு முழு திரைப்படமே வந்திருக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய வந்து ஒரு மிக மிக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் என்பதை மாற்றுக்கிறது கிடையாது. இது கண்டிக்கிற மாதிரி யாரும் இதுக்கு சொல்லலை சார். சிவகார்த்திகை மட்டும் தான் ட்வீட் பண்ணுறாங்க நினைக்கிறேன். இதுக்கப்புறம் யாரும் வாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இப்போ நம்ம இந்த வீடியோ பேசியிருக்கிற நேரம் ஆனால் முதல்லயே கொடுத்துருக்கணும். நேற்று இரவே அது வந்தபொழுது சடன்னு இந்த தமிழ் சினிமாவில் இருக்கிற அத்தனை சங்கங்கள், அத்தனை யூனியன்கள், அத்தனை சமூக காவலர்கள், அத்தனை குரல் கொடுப்பவர்கள், அப்புறம் சினிமாவுக்கு எதிராக ஒன்று நடந்ததுன்னா நாங்கள் வந்து போர்க்கொடி தூக்கம்னு சொல்கிறவங்கலாம் வந்து கண்டிப்பாக எடுத்து இதுக்கு வந்து இது பண்ணியிருக்கோம். அவங்கெல்லாம் மௌனமாக இருந்துட்டு சிவகார்த்திகேயன் தான் முதல்ல போட்ட ஒரு பதிவுன்னு நினைக்கிறேன். வந்து இது நல்லது கிடையாதுங்க, இது சரியான இதுவும் கிடையாது, அவ்வளோ பெரிய உழைப்புன்னு. அதுக்கப்புறம் மெல்ல எக்ஸ் வலைதளத்தை போட்டுருக்காங்க. இப்போ அறிக்கையாக வந்துகிட்டு இருக்குது, அந்த சங்கங்கள் வந்து அறிக்கையாக வந்துட்டு இருக்கு. ஏன் இவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து தயங்கி இருந்தாங்க? அந்த நேரத்தில் ஏன்? ஏன்னா மற்றவர் நீங்கள் இப்போ வந்து மீடியா, சோசியல் மீடியா உள்ளங்கையிலேயே இருக்குது. நீங்கள் ஒரு எக்ஸ் வலைதளத்தை போய் ஒரு 10 வார்த்தை டப்புன்னு அடிச்சு போட்டீங்கன்னா அது வைரல் ஆகல. இன்னைக்கு இருக்கிற பெரிய நடிகர்லாம் கூட அதை பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ணலை அப்படின்னா விஜய் அரசியல்வாதி ஆகிட்டாருன்ற ஒரு விஷயமா, இல்லை விஜய் வந்து அரசியல்வாதி ஆகிட்டால மற்ற கட்சியினர் கோபம் வந்து நமக்கு வந்துடும் அப்படின்றதுக்காக நீங்கள் பயந்துட்டீங்களா? எதுவும் தெரியல. இந்த விஷயத்துல நீங்கள் விஜய் அரசியல்வாதி, அப்புறம் தவேகா தலைவர், அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு அவர் ஒரு நடிகர், அவர் நடித்த கடைசி படம் அது ஒரு பெரிய பட்ஜெட் படம். அந்த படத்தின் மீதான ஒரு அழுத்தம் இருக்கிறது. அதை தூக்கி ஒரு இணையத்தில் ஒருத்தர் தூக்கி போடுறான்னா அது எவ்வளவு பெரிய ஒரு யார் போட்டாங்க என்ன போட்டாங்கன்னு வந்து நம்ம வந்து இனிமேல் கண்டுபிடிக்க போறாங்க. அது வந்ததே தவறு. அதை வந்து தயவு செய்து டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, அப்படி டவுன்லோட் பண்ணீங்கன்னா, ஷேர் பண்ணீங்கன்னா உங்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தை
இங்கே இருக்கிற சங்கங்கள் சொல்லியிருக்கணும். இதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆனாலும் இந்த வரவேற்பு இருக்குல்ல சார் அவருக்கு வந்து? நிச்சயமா இருக்கும். தலைவா படத்துக்கு இதை விட பயங்கரமான இதெல்லாம் நடந்தது. டைம் டு லீடுன்னு ஒரு வார்த்தை போட்டதுக்காக அப்போதைய முதல்வர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் பயங்கர டென்ஷன் ஆகி இந்த படத்திற்கு வந்து மறைமுகமாக, ஏன்னா நேரடியாக அவங்க சொல்ல முடியாது, மறைமுகமாக ஒரு தடையை ஏற்படுத்தி அந்த படம் ரிலீஸ் ஆகிற தேட்டருக்கெல்லாம் காலை காட்சியாக வெடிகுண்டு புரளிலாம் ஏற்பட்டு அப்புறம் அதர் ஸ்டேட்டில் அந்த படம் ரிலீஸ் ஆகி அப்புறம் இணையத்தில் இதே போல தான் வந்து படத்தை விட்டு அப்போ பயங்கரமாக அப்பவும் பயந்துக்கிட்டு யாரும் பெரிய அளவில் குரல்லாம் கொடுக்கல. அதன் பிறகு தேட்டரில் வந்த பிறகு ஒரு பெரிய ஆடியன்ஸ் அந்த படத்துக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. அது மாற்றுக்கிறது கிடையாது. இதே பட்சத்தில் TN26 படம் வந்து இன்னி ரிலீஸ் ஆச்சு. நிறைய தரப்பு வந்து இதுக்கு விஜய்க்கு ஆப்போசிட்டான படம் சொன்னாங்க, இன்னொரு விஜய்க்கு சப்போர்ட்டான படம் சொன்னாங்க. எப்படி சார் படம் இருந்துச்சு இது பார்க்கும்போது? இந்த படம் வரும்போது முதல்ல இந்த படத்துக்கு இந்த இப்படி ஒரு படம் இருக்கான்னு தெரிய வந்ததே வந்து கடந்த 10 நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஒரு ஈவெண்ட் பண்ணாங்க. அதன் பிறகு அதோட ஃபர்ஸ்ட் லுக்கு அப்புறம் வந்து ஒரு டீசர் மாதிரி வெளியிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு போஸ்டர் போகும் சார் அந்த ஏரி. ஆமா, ஏரி அது அப்பட்டமா விஜய் மையப்படுத்தி தான் சொன்னா. அது சம்பந்தமா வந்து தம்பி ராமையா தான் அதை கதை எழுதியிருக்காரு. அவருடைய மகன் உமாவதி தான் வந்து அதை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறமா நட்டி விஜய் கேரக்டர் விஜய் மாதிரியே தோற்றம் வச்சுக்கிட்டு கெட்டப் வச்சுக்கிட்டு நடிச்சிருந்தாரு. ஒரு குல்குந்த் குமார் அப்படின்ற ஒரு நடிகர், ஒரு நார்த்லேருந்து வந்த நடிகர். அவருக்கு வந்து தமிழ் கூட சரியாக பேச வராது. அங்கே ஒரு 1000 கோடி ஏக்கர் வச்சுங்கிற ஒரு பண்ணையார். அவர் ஒரு எம்ஜிஆருடைய ரசிகர். அவர்கிட்ட வந்து இந்த நடிகர் வந்து குல்குந்த் குமார்ன்ற நடிகர் எதிர்காலத்தில் எம்ஜிஆர் மாறுவார் அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய ஆசையாகி அவர் எப்படியாவது எம்ஜிஆர் ஆகணும்ட்டு அவர் கொண்டு வராரு. கொண்டு வந்த அவரே வந்து அரசியலுக்குள் கொண்டு வந்தார். அரசியலுக்குள்ள கொண்டு வந்த அவர் சிஎம் ஆனாரா இல்லையா அப்படின்னு தான் வந்து இந்த TN2026 கதை. இது வந்து இன்டர்வலுக்கு பிறகு விஜயை மையப்படுத்தி விஜயை ட்ரோல் செய்து சில காட்சிகள் இருக்குது, வசனங்கள் இருக்குது. இதில் மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் டட்டியோட கெட்டப்பே அதுதான். முதல் தம்பி ராமையா புஷ்யானந்த் மாதிரியே நடிச்சிருக்காரு. மற்றவங்க இதெல்லாம் டைலாக்லாம் கூட அதே போல தான் வருது. இது வந்து விஜயை வந்து டார்கெட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க இந்த படத்தை. ஓகே சார், மீண்டும் சந்திப்போம் சார். வணக்கம்.